இந்த அரசியல்வாதிகளுக்கே மக்கள் மேலே எப்போ வந்து அதிகமான பாசம், அதிகமான நேசம், அதிகமான நம்பிக்கையெல்லாம் வரும் அப்படின்னா, தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு அப்படின்னா, அளவுக்கு அதிகமா நம்ம மேல அன்பை கொடுப்பாங்க. அப்படித்தான் இப்ப திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, மக்களுக்கு இப்பதான் வந்து என்னென்ன பிரச்சனை, உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, இது எல்லாத்தையும் நாங்க செஞ்சு கொடுப்போம். உங்களை பாதுகாப்பதற்கு, உங்களுக்கு சேவை செய்வதற்கு தான் நாங்க அரசியலுக்கே வந்தோம் அப்படின்னு கலர் கலரா பிலிமை ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே நம்பி ஏமாந்துட்டு இருந்தாங்க. இப்ப விஜய்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் திமுக பண்ணக்கூடிய தில்லுமுள்ளு வேலைகள், அதிமுக பண்ணக்கூடிய தில்லுமுள்ளு வேலைகள், இது எல்லாத்தையும் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வு நிலைக்கு போயிட்டாங்க. இப்ப என்னதான் நீங்க எங்களுக்கு பணம் கொடுத்தாலும் சரி, இல்ல ஏதாவது பொருட்கள் கொடுத்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நாங்க வாங்கிப்போம். ஆனா வாங்கிட்டு எங்களோட வாக்குகள் எல்லாத்தையுமே நாங்க விசில் சின்னத்துக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி திமுக தொண்டர்களையும் சரி, அதிமுக தொண்டர்களையும் சரி மிகப்பெரிய அப்செட் ஆக்கிட்டு இருக்காங்க மக்கள். நமக்கெல்லாம் என்ன மிகப்பெரிய கேள்வியா இருக்குன்னா, 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு அப்பெல்லாம் எதுவுமே பண்ணாம இப்போ வந்துட்டு இரவோடு இரவாக ரோடு போடுறது என்ன, தண்ணி இல்லாத சாலைகளுக்கு தண்ணி கொடுக்கறது என்ன, எந்த பிரச்சனையாக தான் நாங்கள் சரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு வீடு வீடாக வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. கும்பிட்டுட்டு கடைசியில் ஒரு சின்ன பிட்டை போடுறாங்க. மறந்துடாதீங்கம்மா உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, மறந்துடாதீங்கம்மா ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர்றவங்க அடுத்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றவங்க அதுக்கடுத்து மக்கள் வீட்டு பக்கமே வர மாட்டாங்க. மீண்டும் 2031 தான் வருவாங்க. ஆனால் இவங்க என்னதான் ஜம்பக் வேலை பார்த்தாலும் இதுக்கப்புறம் பொதுமக்கள் யாரையுமே ஏமாற்ற முடியாது. காரணம் தாவேகா தலைவர் விஜய். இந்த அரசியல்வாதிகள் பொழப்பு எப்படி இருக்குன்னா, 4 வருஷம் காணாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு மக்கள் வீட்டு பக்கம் வந்துட்டு, நான் வந்து உங்களுக்காக உழைக்க வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, உடனடியாக ஒரு மனு கொடுங்க, நான் மேலிடத்துல பேசுறேன், முதலமைச்சர்கிட்ட பேசுறேன், துணை முதலமைச்சர்கிட்ட பேசுறேன், அந்த அமைச்சர்கிட்ட பேசுறேன், இங்க பேசுறேன், அங்க பேசுறேன், இப்படி தொடர்ந்து கலர் கலரா படம் ஓட்டி மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு வீட்டில் ரொம்ப அப்பாவி மக்கள் இருந்தாலும் கூட, ஆனால் அடுத்த தலைமுறை பயங்கரமாக விழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியெல்லாம் அரசியல்வாதிகள் நம்மளை ஏமாத்துறாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு நம்மளை வச்சு எப்படி சம்பாதிக்கிறாங்க இப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாருமே எந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் திட்டங்கள் கொடுங்க, என்ன வேணாலும் பொருட்கள் கொடுங்க, ஓட்டுக்கு பணம் கூட கொடுங்க, இல்ல மாசம் மாசம் பெண்களுக்கு 1000 இல்ல 5000 கூட கொடுங்க, இது எல்லாத்தையும் நாங்க வாங்கிப்போம். ஆனா இனிமேல் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். யாரெல்லாம் மக்களை சுரண்டி ஏமாத்தி மக்களை வைத்து பிழைக்கிறீர்களோ உங்களுக்கு எங்க வாக்கு இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட 80% மக்கள் தயார் நிலைக்கு போயிட்டாங்க. குறிப்பா இந்த திமுக அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அது அமையுது. ஏன் இதுவரைக்கும் பழைய காலத்து படத்தை ஓட்டி ஓட்டி, பழைய கதையை ஓட்டி ஓட்டி ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கு அப்படின்னா அதை 5 வருஷத்துக்கு அப்படியே கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஒவ்வொரு முறை அதையே கொடுக்கறது, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்துட்டா இவங்களுக்கு அரசியல் கிடையாது. அதனால தொடர்ந்து இப்படி மக்களை ஏமாத்திட்டே வந்தாங்க. ஆனா விஜய்னு ஒருத்தர் வந்தாரு, அப்புறம் சீமான்னு ஒருத்தர் ஏற்கனவே வந்தாரு. அவர் நல்லா தான் பேசினாரு, நல்லா மக்களை வந்து எப்படி நீங்க அரசியலை புரிஞ்சுக்கணும், எப்படி அணுகணும், ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடுற ஓட்டெல்லாம் எப்படி பாவம் தீட்டு இப்பெல்லாம் பேசியிருக்காரு. ஆனா இப்ப அவர் திமுகவின் கைக்கூலியா மாறிட்டாரு. இப்ப விஜய்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே ஏற்கனவே விஜய் மேல வச்சிருக்கிற அன்புனால விஜய் பக்கம் நம்ம போகலாம், ஒரு மாற்றத்தை விரும்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும், விஜயை வந்து உள்ள விட்டுறவே கூடாது, வந்துட்டா படு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அதிமுகவும் திமுகவும் அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் போட்டுட்டு இருக்கு. நீங்க எதிர்கட்சியா இருங்க, நான் ஆளுங்கட்சியா இருக்கேன், நாங்க எதிர்கட்சியா இருக்கோம், நீங்க ஆளுங்கட்சியா இருங்க, ஆனா வேற யாரையும் உள்ள விட்டுறக்கூடாது, வந்துட்டா நம்ம பண்ற தில்லுமுள்ளு தில்லாலங்கடி வேலையெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, மக்கள் எல்லாரும் அலர்ட் ஆயிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னமும் அந்த பழைய கலர் படத்தையே ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்குமே தெரியல, மக்கள் ஏற்கனவே விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க, மக்களுக்கு இவங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அதனாலதான் இப்ப வந்து அவசர அவசரமா நைட்டு பாக்குறோம், ஒரு தெருவில் சாலையே இல்லை, காலையில பார்த்தா தார் சாலை போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அதை தோசையை திருப்பி போடுற மாதிரி ஒரு இளைஞர் எடுத்து வீடியோ போடுறாரு. இங்க பாருங்க இவங்க போட்ட தார் சாலையை அப்படியே கரண்டியை போட்டு எடுத்து அப்படியே தோசை மாதிரி அதை திருப்பி போட்டுடலாம் அந்த ரோட, அந்த லட்சணத்துல இவங்க சாலை அமைச்சிருக்காங்க அப்படின்னு. தண்ணீர் பிரச்சனை இருக்கா உடனே குடிநீர் கொடுக்கறது, ஏதாவது மின்சார பிரச்சனை இருக்கா உடனே சரி பண்றது, வீட்டில் யாருக்காவது வேலை வாய்ப்பு வேணுமா உடனே நான் ரெடி பண்ணி தரேன். ஏன் எலெக்ஷன் வரப்போகுது, 60 நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. உண்மையிலே இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் உள்ள இருக்கு. திமுக அதிமுகவுக்கு கடுமையான போட்டி இருக்கு. அதிமுக திமுக வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, திமுக அதிமுக வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப 2 பக்கமும் மாற்றி மாற்றி காசை அள்ளி எறிவாங்க. ஏற்கனவே பலவிதமான பொருட்களை பரிசு பொருட்கள்ன்ற பேர்ல வீட்டுக்கு ஒவ்வொரு வீடும் தேடி தேடி திமுக அதிமுகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு மக்கள் என்ன பண்றாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறாங்க. நீங்க எந்த பொருளை வேணாலும் எங்களுக்கு கொடுங்க, நாங்க வாங்கி வச்சுக்கிறோம், ஆனா எங்க ஓட்டை நாங்க உங்களுக்கு போட மாட்டோம் அப்படின்னு தெளிவா பேசுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, எடப்பாடி அவர்களுக்கும் சரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைச்சு பாருங்க, இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, கோடை விடுமுறைக்கு 2000 நான் தர்றேன், பெண்கள் எல்லாரும் கஷ்டப்படுவீங்க, அதனால இப்பயே 3000 கொடுத்துறேன், மொத்தமா 5000 உங்க அக்கௌண்ட்ல நான் போட்டுறேன், அப்பதான் நீங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்க முடியும்.
4.5 வருஷம் அமைதியா இருந்து குப்புறப்படுத்தி தூங்கிட்டு இப்ப வந்து மக்கள் எல்லாத்துக்கும் நான் பாதுகாப்பா இருக்க போறேன், மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க போறேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு வேடிக்கை அப்படின்றத பொதுமக்கள் யாருமே மறக்க மாட்டாங்க. இப்படியாங்க ஏமாத்துறது. இவர் ஒரு பக்கம் 2 ஸ்டெப்பு போடுறாருன்னா அந்த பக்கம் EPS 4 ஸ்டெப்பு போடுறாரு. அவர் பண்ற தில்லாலங்கடி அதுக்கு மேல. இவர் 5000 சொல்லிட்டாராம். உடனடியாக எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 தருவோம். எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து குடும்பத்துக்கு 10,000 தருவாராம். வேலை இல்லாதவங்களுக்கு நாங்கள் வந்து மானியம் தருவோம். ஐயா எதுக்குங்க ஐயா? உங்க ஆட்சியில வேலை இல்லாம ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா நீங்களாம் எதுக்கு ஆட்சிக்கு வர்றீங்க? விலைக்கு போயிட வேண்டியதானே. இவங்களோட பிரச்சனை எல்லாமே ஒண்ணுதான். ஏற்கனவே கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்க காசை பாதுகாக்கணும். இது வரைக்கும் கொள்ளையடிக்காம தவிச்சிட்டு இருக்க எல்லாரும் இனிமேல் கொள்ளையடிக்கணும். இந்த 2 கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து இந்த மண்ணில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்வது போல அறியாமை, வறுமை இந்த 2ஐயும் வச்சு இந்த அப்பாவி மக்களை ஏமாத்துறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த திமுக அதிமுக இப்ப என்ன பண்றாங்கன்னா மாஸ் கிரௌடு. இன்னைக்கு பாலிடிக்ஸ் எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா மாஸ் கட்டணும், மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கட்டணும். ஸ்டாலின் வர்றாரு அப்படின்னா அங்க 1,00,000 பேர் நம்ம திரட்டணும். ஐயா எடப்பாடி பழனிசாமி வர்றாருன்னா நம்ம ஒரு 50,000 பேரை திரட்டணும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, காசு கொடுக்காம ஒரு கூட்டம் உங்களுக்கு கூடுதா? யாராவது வர்றாங்களா கட்சிக்காரங்களை தவிர்த்து? ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா 2000 ரூபா காசை கொடுத்துட்டு வெயில கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு காலையில் அவங்கள ஏதோ மாட்டை அடைச்சு கொண்டு வர மாதிரி ஒரு மினி டோரில் ஏற்றிட்டு அங்கே வந்து பொட்டணத்தில் சாப்பாடை கொடுத்துட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு இதில் நடுவில் பேட்டி வேற கொடுக்க விடுறது. நாங்கள் எல்லாரும் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கோம், எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, பாருங்க எங்களுக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க, தண்ணி கேன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, நீங்க வந்தா கூட்டம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, உங்க வீட்டு பெண்களை இதே போல மினி டோர்ல ஏத்திட்டு வந்துட்டு பொட்டணத்துல சாப்பாடு அவங்க வச்சுட்டு அவங்க கையில ஒரு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டியதானே. உங்க வீட்டு பெண்கள்னா மட்டும் நீங்க பாதுகாப்பா வச்சுப்பீங்க, அடுத்தவங்க வீட்டு பெண்கள்னா உங்களுக்கு இலக்காரமா இருக்கா? எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் அது. அறியாமை, வறுமை இந்த 2ஐயும் வச்சு மக்களை ஏமாத்தி அந்த ஏழைக்கு வந்து அந்த 500 ரூபா பணம்ன்றது மிகப்பெரிய பணம். ஆனா இவங்களுக்கு அதை காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு சமம். இந்த அரசியல்வாதிகளுக்கு கொள்ளையடிச்சு வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணி இப்ப திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு அதிமுக போராடிட்டு இருக்கு. ஆனா அதிமுக வந்து என்ன பண்ண போகுது? ஒண்ணுமே பண்ண போறது இல்லையே. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அடகு வச்சுட்டாரு தமிழ்நாடு. பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணி வச்சுட்டு பாஜகவை வச்சு இந்த கட்சி என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுக்கிட்டு நமக்கு வந்து பதவி போயிடக்கூடாது, கட்சி போயிடக்கூடாது, ஆட்சி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அடகு வச்சுட்டாங்க. EPSக்கு ஸ்டாலினை குறை சொல்றதுக்கு தகுதி கிடையாது, ஸ்டாலினுக்கு EPS குறை சொல்றதுக்கு தகுதி கிடையாது. ஆனா இந்த 2 பேரையும் குறை சொல்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னா திரு சீமான் அவர்களுக்கு இருக்கு, திரு விஜய் அவர்கள் இருக்கு. ஏன் விஜய்க்கு இருக்கு? இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஊழல் கரைபடியாத கரங்களோட அவர் இல்ல. அதே போலதான் சீமானும் அவர் தனியா நின்று வசூல போட்டாலும் ஆனா இது வரைக்கும் இந்த கட்சிகளோட சேரல. அப்ப அவர் விரல் காட்டி சொல்லலாம் நீங்க சரியில்லை தவறுன்னு. ஆனா நீங்க 2 பேருமே கொள்ளையடிச்சிட்டு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இன்னமும் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமா பாஸ் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கல, பொதுமக்களே கேள்வி கேட்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இப்ப என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு? நமக்கு 2000 ரூபாய் காசை கொடுத்துட்டு இவங்க ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப இது அவங்களுக்கு முதலீடு தானே. இதை வச்சு இன்னும் பல கோடி சம்பாதிக்கணும் தானே நினைப்பாங்க. ஒருத்தருக்கு 2000னா ஒரு தொகுதியில எத்தனை மக்கள் இருக்காங்க, அத்தனை மக்களுக்கும் காசு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த காசு எங்க இருந்து வந்தது? நீங்க உழைச்சு சம்பாதிச்ச காசா? இல்ல நீங்க உழைச்சு சம்பாதிச்ச காசுனா எப்படி இப்படி தண்ணி மாதிரி செலவு பண்றீங்க? ஓட்டுக்கு காசு கொடுத்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற பொழப்புக்கு நம்ம வேற ஏதாவது பண்ணிடலாமே. எதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து நீங்க ஜெயிக்கணும்? அப்படி ஜெயிச்சு நீங்க மக்களுக்கு சேவை பண்ற அளவுக்கு நீங்க என்ன அப்பழுக்கற்ற நேர்மையான புனிதர்களா? போய் காசு பணத்தை கொள்ளையடிக்கணும், இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. யதார்த்தமான ஒரு உண்மை என்னன்னா வரலாறு சொல்லுது, இது வரைக்கும் ஆட்டமா ஆடினவங்களும் சரி, இல்ல பலவிதமான கொலை கொள்ளை இது எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டவங்களும் சரி, அவங்க மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம். ஆனா அடுத்து வந்த தலைமுறை எல்லாம் எப்படி இருந்திருக்கு, இல்ல அவர்களுடைய மரணம் எந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கு அப்படின்றத தயவு செய்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கோங்க. இல்ல நாங்க இந்த இதுலயே ஊறி போயிட்டோம், எங்களால் அதை மாத்திக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையுமே நாளை வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும், மிகப்பெரிய பாடமாகவும். தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் வந்துட்டு நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறோம், நாங்கள் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கோம், அரசியல் என்பது ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட குணம், இப்படியெல்லாம் ஏமாத்துற வேலையை விட்டுட்டு உங்களுக்கு உண்மையிலேயே அரசியல் பண்ணணும், சேவை பண்ணணும் அப்படின்னா 1 ரூபா காசு வாங்காம ஊழல் லஞ்சத்தில் தலைவிரிச்சு ஆடாம நாங்கள் ஏதோ நேர்மையாக பண்ணிட்டு போகிறோம், அட்லீஸ்ட் இப்பயாவது கடைசி காலகட்டத்தில் ஏதோ புண்ணியத்தை தேடிக்கிறோம்னு நினைச்சு கொள்ளையடிச்ச காசு எல்லாத்தையும் இந்த மக்களுக்கு தயவு செய்து ஓட்டுக்கு காசா கொடுக்காதீங்க. தயவு செய்து மக்களுக்கு எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு நீங்கெல்லாம் தயவு செய்து அரசியல் விட்டு வெளியில போயிடுங்க. நீங்க எல்லாம் அரசியல் விட்டு விலகுனாதான், குறிப்பா இந்த திராவிட கட்சிகள்லாம் அரசியல்ல இருந்து விலகி போனா மட்டும்தான் இந்த நாடு நல்லபடியா உருப்படும். இல்லை அப்படின்னா இது அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய பேராபத்தாக அமையும்.